வகையில் அகிலம் ட்ரஸ்ட் சார்பாக நிறுவனங்களுக்கு நான் பள்ளியின் சார்பாக இன்னும் கொடுப்பேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் அரியலூர் எழுத்தாளர் சோபனா பன்னீர்செல்வன். நான் இப்போ உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். போதே பொறுப்பாக படிங்க. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். ஆசிரியர் சொல் பேச்சியும் அம்மா அப்பா சொல் பேச்சு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு லீடர்ஷிப்பில் வருவீங்க. நல்ல ஒபீடியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு, சமுதாயத்துக்கு மதிப்பு, ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு மதிப்பு, உங்கள் பெற்றோர்களுக்கு மதிப்பு. நீங்கள் படிக்கிற படிப்பு மார்க்குக்காக படிக்காமல் என்ன படிச்சீங்களோ அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு நூல் என்ன சொல்லி கொடுக்குதோ அதை உள்கொள்ளுங்க. அந்த நூல் சொல்கிறதெல்லாம் வாழ்க்கையாக நடத்துனீங்கன்னா நாம் எல்லோரும் நல்லா இருக்கும். நூல் அதானே சொல்லி தருது, நீங்கள் அது மாதிரி நடந்துக்கோங்க. இப்போ இந்த பள்ளியில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பணிபுரியும் ஸ்டூடெண்ட், நான் டைப் ரைட்டிங் போய் இவர்கிட்ட நான் டைப் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவர் என்னோட குருநாதர். அப்போ என்னோட புள்ள வயசில் இருக்கவங்களா இருந்தாலும் குருநாதர், அவங்ககிட்ட அதையும் நான் கற்றுக்கிட்டேன். நல்லா அன்பாக பேசுவாங்க, இவரும் அன்பாக பேசுவாங்க. கண்டிப்பாக என் பெரிய பிள்ளையோட ஒரு வயசு சின்னவர் இருந்தாலும் எனக்கு அவர் குருநாதர். எனக்கு அவர் என்ன சொல்லி தராரு நான் இன்னைக்கு கடைபிடிக்கிறேன். 2010 10th படித்தேன், 2012 12th படித்தேன், அப்புறம் பிஏ இங்கிலீஷு, பிஇடி தமிழ் படித்தேன், அப்புறம் எம்எஸ்சி யோகா படித்தேன், இப்போ எம்எஸ்டபிள்யூ வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு நூல் திருமணத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தது. அதை என்னோட பட்டமாக பக்கத்தில் போட்டுக்காம எனக்கு நூல் சொல்லி கொடுத்தா நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், நான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் என்னோட பயணத்தை கொண்டு போகிறேன். அதை சிறப்புற செய்ய காரணமாக இருந்த திரு கார்த்தி அவர்களுக்கு, அவரும் என்னுடைய ஒரு குருநாதர். அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவுலாம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கல் இல்லையா? இதில் இன்னும் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, இதை நம்ம அந்த அறிவியல் கண்காட்சி நடத்தணும் இல்லையாமா, அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் ஃபீல்டிங் போய் பார்த்தோம். நிறைய பொருட்கள் கிடைக்குது. ஆனால் அதில் எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சு வந்துருக்கோம். இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த நடுநிலை பள்ளியில் வந்து ஸ்டூடெண்ட்லாம் இந்த கலெக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இந்த மாதிரி எங்கேயாவது வெளில போகும்போது எங்கேயாவது பொருட்கள் இந்த மாதிரி கிடைக்குதுன்னா கல் சார்ந்த பொருட்களாக இருந்தால் நீங்கள் எடுத்து வந்து டீச்சர்கிட்ட கொடுக்கணும். உங்களை சார்ந்தவங்கள்ட்ட அட்டையை கொடுத்து இது என்னன்னு சொல்லி கேட்கணும். சரியா? அதனால் மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அகிலம் ட்ரஸ்டினுடைய உரிமையாளர் சோபனா அவர்கள் கல்லூரி முதல்வர், அதாவது இன்சார்ஜ் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வரவேற்பார். அது மாதிரி நான் எழுதுன எக்ஸாம்ஸ்லாம் செமினார் ஹாலில் சூப்பர்வைசராக வந்தவங்க ரவி சார். நான் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எனக்கு எக்ஸாமில் தான் வந்திருக்கேன். அப்போது நான் பயணிக்கும் போது ஒரு காலத்துல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மரமாக இருந்தது. இயற்கை சீற்றங்கள்ல மரம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே பூமியிலே கிடந்து எரிகிச்சு. அப்படியே அது ஏன்னா மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அப்படியே கிடந்து பூமியில வந்து சேறு சகதியில எரிகிறதுனால இது வந்து அப்படியே படிமமாக மாறிடுச்சு, பாசில்களாக மாறிடுச்சு. இன்னைக்கு இது கல்மரம். அந்த காலத்துல 15 கோடி 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம் இருந்தது, இந்த பகுதியில் இருந்தது. இதுதான் நமக்கு நத்தையுடைய படிமம். இப்போ இதை விட பெருசுலாம் நமக்கு இருக்கு, கடல் நத்தைகள் தான் இருக்கு. கடல் நத்தைகளுடைய பெரிய இருக்கும். அப்போ இந்த பகுதியில் கடல்ல வந்து நத்தைகள் அதிகமாக இருந்துட்டு அந்த படிமங்கள் கிடைக்கும். அப்போ கடல்வாழ் உயிரினங்கள். அப்போ இந்த பகுதி கூட வந்து கடலாக இருந்தது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற பாசிகளுடைய படிமங்கள் தான் நமக்கு இந்த பகுதி உங்க ஊர் எல்லாமே கடலாக இருந்த பகுதி. இந்த உங்க ஊர்ல கிடைக்கிற இந்த பாசிகள் வைத்து தான் இந்த ஊர் கடலாக இருந்தது என்பதை நாம் உறுதி செய்வோம். இது மாதிரி நிறைய பாசிகள் இது எல்லாமே வந்து கடல்வாழ் உயிரினங்கள் தான் அப்படியே பூமியில மீனை அப்படி எல்லாமே இப்போ நாளாக அதனுடைய மேற்பகுதி எல்லாமே சிதிலடைந்து போயிருந்தது. அதனால நிறைய உயிரினங்கள் நமக்கு இந்த பகுதி முழுவதுமே கிடைக்கிறது. இது கடல் வாழ்கின்ற தாவரத்தினுடைய ஒரு படிமங்கள். அந்த
கடற்கரை ஓரங்களில் நிறைய தாவரங்கள் இருக்கும். ஸோ அந்த கடல் வத்த அது அப்படியே கீழே விழுந்து பாசெல்லாம் மாறிடும். இலை கூட 15-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரத்தின் இலைகளுடைய படிமங்கள் இன்றும் நமக்கு அப்படியே காட்சி இருக்கின்றது. நாங்கள் வச்சு அந்த பாசல் வச்சுருக்கோம். அந்த இலை அப்படியே இருந்தது. அந்த இலை மாதிரி அப்படியே நமக்கு படிமங்கள் மாறாமல். அதனால இந்த ஊரில் வந்து இதுவும் ஒரு கண்மரம் தான்.